அதற்கு முன்பாக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தான் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற சூழலில் தற்பொழுது பெரம்பூர் தொகுதியிலும் வெற்றி பெற்றிருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கின்றன. தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஏறக்குறைய மும்முனை போட்டி களமாகத்தான் பார்க்கப்பட்டிருந்தது. அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி ஒன்றாக இணைந்து பாமக சார்பாக திலகபாமா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் இறக்கப்பட்டிருந்தார், முன்னிறுத்தப்பட்டிருந்தார். அந்த பின்னணியில் திலகபாமா வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இதே போன்று திமுக சார்பில் ஆர்டி சேகர் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டிருந்தார். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வெற்றி வாகை சூடியிருக்கின்றார். இதனுடைய அடிப்படையில் 2 தொகுதிகளில் வெற்றியை உறுதி செய்திருக்கின்றார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். அவர் ஏறக்குறைய 42,606 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை வசப்படுத்தி இருக்கிறார். ஏறக்குறைய 234 தொகுதிகளில் இறுதி செய்யக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த முடிவுகளானது வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த பின்னணியில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் வெற்றி பெற்றிருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 54,061 வாக்குகள் வித்தியாசத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்த விஜய் இதே போன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் ஜோசப் விஜய் வெற்றி பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இந்த இடத்தில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆர்டி சேகரும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்ட திலகபாமாவும் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக ஜோசப் விஜய் பெரம்பூர் சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.